minash-shaytanir rajim. Bismillahir-rahmanir-rahim. வழிபடுவதற்கு சிரசையும் வாழ்த்துவதற்கு நாவையும் சிந்தித்து செயல்படும் திறனையும் தந்ததுடைய எல்லாம் வல்ல இறைவனுக்கு புகழ் அனைத்தும் புரியல. அல்ஹம்துலில்லாஹ். 2025ஆம் ஆண்டே தியாக திருநாளாம் ஹஜ் பெருநாளை முன்னிட்டு தேடல் மீடியா ஊடக வழி அமைப்பு ஏற்பாடு செய்த மிக பிரமாண்டமான ஸ்டூடெண்ட் கேம்பினுடைய இறுதி கட்ட நிகழ்வில் நாம் அனைவரும் ஒன்று குழுமி இருக்கின்றோம். இன்றைய தினம் தற்பொழுது உரையுடனை நிகழ்த்துவதற்காக வேண்டி நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். எல்பி குரூப் நிறுவனத்தினுடைய ஊடக ஒருங்கிணைப்பாளர், எஃப்என் மீடியா ஊடக வழி அமைப்பின் நிறுவனத்தின் உரிமையாளர், சக்தி மற்றும் சிரச தொலைக்காட்சியின் குருணேகல் மாவட்ட செய்தியாளரும், சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் ஊடக பணிப்பாளரும், மக்கள் மகிந்தன் தேசமானிய தேச கீர்த்தி விருது வென்ற, அது மட்டுமல்லாது அமெரிக்க பல்கலைக்கழகத்தின் மூலம் மனித சிறப்பு தங்க விருதினை பெற்ற ஊடகவியலாளர் சகோதரர் AWM ஃபஸ்லான் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இன்றைய தினம் இந்த நிகழ்வில் இறுதியாக சொற்பொழிவொன்றினை முன்மொழிவதற்காக வேண்டி அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உரையாற்றுவது நோக்கமல்ல, சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணி தொடர்பாக சில விடயங்களை உங்கள் முன்வைக்கலாம் என நினைக்கின்றேன். சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் ஊடக பணிப்பாளர் மற்றும் குழும பணிப்பாளராக உங்கள் அனைவரிடமிருந்து சில விடயங்களை உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகின்றேன். பெண்கள் மற்றும் சிறுவர்கள் தொடர்பாக நாங்கள் நாடளாவிய ரீதியில் பல செயல் திட்டங்களை செய்து வருகிறோம். அதில் ஒரு அங்கமாக சிறுவர்களின் திறமைகளை வெளிக்கொண்டு வரும் வகையில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்துள்ளார். சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் ஊடக ஒருங்கிணைப்பாளரான சகோதரர் என் நண்பர் ஹம்தி அவர்கள். அதே நேரம் பெற்றோர்களாகிய நீங்கள் ஒன்றை கருத்தில் கொள்ள வேண்டும். நபி அவர்களின் கூற்றுக்கு அமைய கற்பவனாக இரு, கற்றுக் கொடுப்பவனாக இரு, கற்பவனுக்கு உதவி செய்பவனாக இரு என்ற கூற்றுக்கு அமைய, நபிமொழிக்கு அமைய நீங்கள் அனைவரும் செயல்படுவீர்கள் என நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுவரையும் சிறப்புற சொற்பொழிவொன்றினை நிகழ்த்திய சிரேஷ்ட ஊடகவியலாளர் சகோதரர் AWM ஃபஸ்லான் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து அடுத்ததாக ஒரு உரை இடம்பெற இருக்கின்றது. நாங்கள் முன்னரே குறிப்பிட்டிருந்தோம், ஊடகத்துறை என்பதை பறந்து விரிந்த ஒரு துறை. அந்த துறையினை முறையாக கற்று சிறந்த முறையில் தேடல் மீடியா என்ற நாமத்தோடு பல சேவைகளை மாணவர்களின் மத்தியில் முன்மொழிந்து வருகின்ற தேடல் மீடியாவினுடைய ஸ்தாபக தலைவர் சகோதரர் SIM ஹம்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மீண்டும் ஒரு சொற்பொழிவொன்றினை மக்கள் மத்தியில், அவையோர் மத்தியில் முன்மொழிவதற்காக வேண்டி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெருசாக பேசல, சோட்டை முடிச்சுக்கொள்கிறேன். அதாவது நாங்கள் விசினவ மண்ணை தேர்ந்தெடுத்து ஒரு ஸ்டூடெண்ட் கேம் ஒன்று செய்யணும், அதுவும் மாணவர்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வரணும் என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் செஞ்சோம். அதே மாதிரி எங்களோட துணை இருந்தால் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் இணைப்பாளர் ஃபஸ்லான் ஆசிரியர் அவர்கள். எந்த நிகழ்வு வந்தாலும் தான் முன்னின்று இதை இவ்வாறு செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு பல ஆலோசனையில் வழங்கியிருந்தார். அதற்கமைய இந்த பிரதேசத்தில், அதாவது தேடல் மீடியா கல்லூரிய நிர்வாக தலைவி நுஹா முசமில் அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த பிரதேசத்தை மையப்படுத்தி அவர்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வர வேண்டும். அதாவது சிறுவர்களுக்கு ஒவ்வொரு திறமைகள் இருக்கும். அதாவது அவர்கள் எதிர்காலத்திலே ஒவ்வொரு கிராமத்தை வழிநடத்தக்கூடியவர்கள், நாட்டை வழிநடத்தக்கூடியவர்கள். ஆகவே அவர்களுடைய திறமைகள் வெளிக்கொண்டு வர வேண்டும். அதே போன்று மிக
அதற்கு கோபுரம் டவர் வடிவிலான ஒரு செயற்திட்டத்தை எங்களுடைய ஆசிரியர் செய்ய கூறினார். அதன் போது மாணவர்கள் தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படுவதை நான் பார்த்தேன். அதே போன்று இன்னும் பல விடயங்கள், எவ்வாறு தலைமைத்துவத்தை கட்டுப்படுவது, எவ்வாறு ஒரு நிகழ்ச்சியை முன்னெடுப்பது, எவ்வாறு இந்த போட்டியில் குழுவாக இணைந்து செயற்படுவது சம்பந்தமான பல விடயங்கள் அவர் எங்களுக்கு மாணவர்கள் மூலமாக மாணவர்களுக்கு ஆளுமைகளை வெளிக்கொண்டு வர பல்வேறு செயற்திட்டங்களை செய்தார். அவருக்கு அல்லாஹு தஆலா அருள் புரிய வேண்டும், நீண்ட ஆயுளை வழங்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே குறிப்பிடுகின்றேன். ஏனெனில் பல சிரமங்களுக்கு மத்தியில் பல மைல் தூரம் பிரயாணம் செய்து மாணவர்களுக்கு சிறப்பான எதிர்காலத்தை வழங்க வேண்டும் என்று அவாகுண்டு அவர் இன்று வருகை தந்திருக்கிறார். பல வேலைகள், அதாவது நான் நினைக்கின்ற வெளிநாட்டு பயணம் சென்ற மாதம் தான் பேத்து வந்திருக்கின்றார். இன்னும் பல சிரமங்கள் இருந்தாலும் என் அழைப்பின் பேர் வருகை தந்த அவருக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் ஜஸாக்குமுல்லாஹ். அதே போன்று மிக முக்கியமான விடயம், அதாவது இதை ஆரம்பித்து என்னுடைய ஒரு வேண்டுகோள் தான், அதாவது மாணவர்களுக்கு ஆக்டிவிட்டீஸ், பல்வேறு ஆக்டிவிட்டீஸின் ஊடாக மாணவர்கள் புதிய புதிய விடயங்களை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எப்போதும் அதாவது பெருநாளுடைய முன்னிட்டு விளையாட்டு போட்டி, அதாவது பல்வேறு பெரிய பெரிய விளையாட்டு, அதாவது பாடசாலையில் நடைபெற்ற விளையாட்டு போட்டியை விட பல ஆக்டிவிட்டீஸ் செயல்முறைகள் கொடுத்தால் மாணவர்களுடைய அறிவுத்திறன் மேம்படும். அதுதான் மிக முக்கியமான விடயம். பெற்றோர்கள் பல பல வழிகளில் எங்களோடு கலந்து ஆலோசித்தார். என்றாலும் ஏதேனும் தப்பு தவறுகள் நடந்தால் அல்லாஹ்வுக்காக மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கூறி, அதே போன்று ஏழையவர்களும் எங்களுக்கு பூரண ஒத்துழைப்பை வழங்கினார்கள். இந்த கிராமத்தில் உள்ளவர்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கினார்கள். ஏதேனும் மனம் நோகும்படி பேசியிருந்தால் அல்லாஹ்வுக்காக மன்னிப்பு கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர்ந்தும் இதுவரையும் உரையாற்றிய தேடல் ஊடக வழி அமைப்பினுடைய ஸ்தாபக தலைவர் சகோதரர் ஹம்தி அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்களும் இந்த தேடல் மீடியாவிலே ஒரு